இதில் அமைச்சர்களுடைய ரோல் என்னவா ப்ளே பண்ணுறாங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, ராம்கி நிறுவனத்தில் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து நம்ம கே நேரு அவர்கள் அமைச்சர் அவர்கள்ன்றாங்க சொல்கிறாங்க. ஓகே. சொல்லப்படுகிறது. இப்போ கூட 4000 கோடி கான்ட்ராக்டில் 20ஆம் தேதியே ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. டெண்டரை 21ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி 4ஆவதா ஒரு கான்ட்ராக்டர் உள்ளே கூட்டு வந்திருக்காங்க. 4000 கோடி ஊழல் செய்கிறதுக்குன்னு தகவல்கள் வருது. அப்போது நம்ம அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் அவரு தான் இந்த ராம்கி நிறுவனத்தில் முக்கிய ஷேர் ஹோல்டராக இருந்து சமாளிக்கிறாரு அப்படின்ற தகவல் உட்பட இருக்குது. ஆனால் அதுக்கு குறிப்பாக மூளையாக செயல்படும் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள். ஓகே. இவங்க பின்னாடி இந்த திட்டத்தை நிறைவேற்றல முக்கிய குறியாக இருக்காங்கன்ற வரைக்கும் நான் கேள்விப்படுவேன். ஓகே. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அமைச்சர் தான் நியமனம் செய்கிறது உறுதியா? அது ஆமாம். பேக்கப் எல்லாமே அமைச்சர் தான் இருப்பாங்க. அமைச்சர் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி எஜமான விசுவாசமாக ராம்கிக்கு ஸ்பெயின் கம்பெனிக்கு இருந்து தனியாக லாப பயன்கள் அடைபவர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை